ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். என் பெயர் இலக்கியா. எனக்கு வயது 24. இந்த கதையை சொல்லும் ஹீரோயின் நான்தான். இது எனக்கும் என் அக்கா கணவருக்கும் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த கதையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வாருங்கள், கதையைத் தொடங்குவோம். அன்று இரவு 8 மணிக்கு மேல் வீட்டின் உள்ளே ஒரு சிறிய வேலை இருந்தது. அந்த வேலையை முடித்துவிட்டு நான் சமையலறைக்குச் சென்று தண்ணீர் குடித்துவிட்டு திரும்பும்போது ஒரு விசித்திரமான சத்தம் என் அக்கா மற்றும் அவளது கணவரின் அறையிலிருந்து வருவதைக் கண்டு பயந்து போனேன். என் அக்கா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். போதும், நிறுத்துங்க, என்னால் உடல் ரீதியாக ரொம்ப களைத்துவிட்டேன். இதற்கு மேல் என்னால் இந்த வீட்டு பொறுப்புகளை சுமக்க முடியாது. நீங்கள் மிகவும் பலசாலி, ஆனால் நான் பலவீனமானவள். அப்பொழுது அக்கா கணவரின் குரல் கேட்டது. இதில் களைப்படைய என்ன இருக்கிறது? இப்போதே களைத்து விட்டாயா? சீக்கிரம் மீண்டும் ஆரம்பி. இங்கே வா. இப்போது வரவில்லை என்றால் போ. என்னிடம் மீண்டும் எப்போதுமே வராதே. இதையெல்லாம் கேட்டு நான் திகைத்துப் போய் என் அறைக்கு வந்துவிட்டேன். நான் படுக்க சென்றபோது என் மனதில் இதே சிந்தனைதான் ஓடிக்கொண்டிருந்தது. அக்கா கணவர் பார்க்க மிகவும் எளியவராகத்தான் இருக்கிறார். ஆனால் இந்த வயதிலும் இவ்வளவு நீண்ட நேரம் உழைத்து அக்காவையும் மும்முரமாக வேலை செய்ய வைக்கும் அளவிற்கு அவர் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கும் இப்படிப்பட்ட கடின உழைப்பாளி கணவர் வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் என் கணவர் மிக விரைவில் வேலைகளில் சோர்வடைந்து விடுவார். இதைப் பற்றி யோசித்துக் கொண்டே நான் தூங்கிவிட்டேன். காலையில் நான் கண்விழித்தபோது அக்கா வழக்கம் போல வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அவளது மனநிலை மிகவும் சாதாரணமாக இருந்தது. அவர் இரவு முழுவதும் அப்படி உழைத்தது போல தெரியவில்லை. பகலில் அக்கா கணவர் வீட்டிற்கு வந்ததும் உடனே அக்காவை தோட்ட வேலைகளுக்கு அழைத்துவிட்டார். நான் சமைத்து முடித்துவிட்டு அக்காவை அழைக்க அவர்களின் அறைக்குச் சென்றேன். நான் கதவருகே சென்றவுடன் நான் பார்த்த காட்சியால் திகைத்துப் போனேன். இரவில் நடந்தது போலவே மீண்டும் அதே காட்சி நடந்தது. அக்கா மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தாள். நான் களைத்துவிட்டேன். நிறுத்துங்கள், என் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள். இந்த வயதில் என்னால் இந்த நீண்ட நேர உழைப்பை தாங்க முடியாது என்று கவலையோடும் சோர்வோடும் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் ஆச்சரியத்துடனும் குழப்பத்துடனும் சமையலறைக்கு திரும்பி வந்தேன். அக்கா கணவர் அவ்வளவு பலசாலியாக இருக்க அவர் அப்படி என்னதான் சாப்பிடுகிறார் அல்லது என்ன ரகசியத்தை பின்பற்றுகிறார் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அரை மணி நேரத்திற்குப் பிறகு நான் மீண்டும் அவர்களின் அறைக்குச் சென்றேன். மீண்டும் அதே சத்தங்கள் என் காதுகளில் எதிரொலித்தன. இப்பொழுது எனக்கு ஆர்வம் அதிகமாகிவிட்டது. அவர் என்ன முறையை பயன்படுத்துகிறார்? அதனால்தான் அவரால் இவ்வளவு நேரம் ஒரே வேலையை தொடர்ந்து செய்ய முடிகிறது என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இப்பொழுது அக்கா அவருக்கு என்ன கொடுத்து உதவுகிறார் என்பதை எப்படியாவது நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். 20 நிமிடங்களுக்குப் பிறகு அக்கா அறையை விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்த பிறகு அவர்களின் முகங்கள் சாதாரணமாக இருந்தன. ஆனால் அவர்கள் இரு கைகளையும் தன் இடுப்பில் வைத்துக்கொண்டு மூச்சிறைந்தபடி, இந்த இடுப்பு வலி எப்பதான் என்னை விட்டு போகுமோ தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவள் சொல்வதைக் கேட்டு நான் சிரிக்காமல் இருக்க மிகவும் சிரமப்பட்டேன். என் கணவர் அக்கா கணவரைப் போல இல்லாமல் மிகவும் வித்தியாசமானவர். சீக்கிரமே சோர்வடைந்து ஓய்வெடுக்கச் சென்று விடுவார். இதனால் நான் அடிக்கடி நள்ளிரவு வரை விழித்திருப்பேன். என் கணவரின் துணையை எதிர்பார்த்து ஏங்கிக் கிடப்பேன். அப்பொழுது அக்கா கணவரின் அறையின் பக்கம் என் கவனம் செல்லும். இந்த வயதிலும் அவர்கள் எப்படி வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் அனுபவிக்கிறார்கள் என்று நினைப்பேன். அன்று இரவும் என் கணவர் சீக்கிரமாகவே தூங்கிவிட்டார். ஆனால் என் உணர்வுகள் அமைதியற்றுக் கொண்டிருந்தன. என் கணவரும் அக்கா கணவரைப் போல இருந்தால் நானும் இந்த வீட்டு வேலைகளில் முழுமையாக பங்கெடுத்திருப்பேனே என்று நினைத்தேன். அப்பொழுது அக்கா அக்கா கணவரை பார்த்துச் சொன்ன குரல்கள் என் மனதில் எதிரொலித்தன. இன்று இது போதும், விட்டுவிடுங்கள் என்று அவள் சொன்னது நினைவுக்கு வர என் மனதில் ஒரு யோசனை வந்தது. ஏன் நான் அவர்களின் அறையை எட்டிப் பார்க்கக்கூடாது? அவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள்? அக்கா கணவர் என்ன மூலிகையை பயன்படுத்துகிறார் என்று தெரிந்து கொள்ள என் மனம் துடித்துக் கொண்டிருந்தது. நான் உடனே என் அறையிலிருந்து எழுந்து அக்காவின் அறைக்கு அருகில் வந்தேன். அவர்களின் விளக்கு இன்னமும் எரிந்து கொண்டிருந்தது. அப்போது ஜன்னலுக்கு வெளியே நின்றபோது அவர்களின் குரல்கள் கேட்க ஆரம்பித்தன.
அக்கா தொடர்ந்து அக்கா கணவரிடம், இந்த வயதிலும் நீங்கள் என்னை ஓய்வெடுக்க விடாமல் வேலை வாங்குகிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அக்கா கணவர், இன்னும் கொஞ்ச நேரம்தான், பிறகு நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றார். ஜன்னல் வழியாக எட்டிப் பார்க்க முயற்சித்தேன். ஆனால் திரைகள் போடப்பட்டிருந்ததால் எதுவும் சரியாகத் தெரியவில்லை. சோகத்துடன் என் அறைக்குத் திரும்பி வந்து படுத்தவுடனே என் கணவர் ஒரு விசித்திரமான பாணியில், இந்த நேரத்தில் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அவருடைய பாணி என்னை குழப்பமடையச் செய்தது. நான் உடனே அவரை திருப்பி பார்த்தேன். அவர் தன் இடத்திலிருந்து எழுந்து அமர்ந்து, நான் தூங்குகிறேன் என்பதால் நீ எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று நினைத்தாயா என்றார். இந்த கேள்வியால் நான் தடுமாறிப் போனேன். எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால்தான் சமையலறைக்குச் சென்று தண்ணீர் குடித்துவிட்டு வந்தேன். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நடுங்கும் குரலில் கேட்டேன். ஒரு கணம் அவர் அமைதியானார். பிறகு சற்று மென்மையான குரலில், நள்ளிரவில் தனியாக அறையை விட்டு வெளியே போகும்படி உனக்கு யார் சொன்னது? இனிமேல் உடம்பு சரியில்லை என்றால் என்னை எழுப்பு என்றார். இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் மீண்டும் தூங்கிவிட்டார். நாட்கள் சென்றன. என் கணவர் வெளியூர் செல்வதாகவும் 1 வாரத்திற்குப் பிறகுதான் திரும்புவதாகவும் என்னிடம் தெரிவித்தார். அவர் இதை கூறியபோது என் மனதில் ஒரு யோசனை வந்தது. இந்த சமயத்தில் அக்காவும் அக்கா கணவரும் அறைக்குள் என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அக்காவும் அக்கா கணவரும் மாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு தோட்டப்பகுதியில் நடந்து செல்வார்கள். அப்போது ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் இருப்பார்கள். இவர்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். கல்யாணமாகி இவ்வளவு காலமான பிறகும் அவர்கள் இருவருக்கும் இடையே அழகான நட்பும் புரிதலும் இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களைப் பற்றி பேசி மகிழ்ந்தார்கள். அன்று இரவும் அவர்கள் இருவரும் அறைக்குள் நுழைந்தார்கள். என் தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு அவர்களை கவனிக்கத் தொடங்கினேன். என் குடும்பத்தில் என் பெற்றோர் மற்றும் அக்கா மீது எனக்கு எப்போதுமே பாசம் அதிகம். சிறுவயது முதலே நான் என் சொந்த முடிவுகளின்படி வாழ நினைப்பவள். கல்லூரி காலத்தில் எனக்கு பல நண்பர்கள் இருந்தனர். என் தோழி என்னுடன் மிகவும் அன்பாக இருப்பாள். கல்லூரியில் பல ஜோடிகளை பார்க்கும்போதெல்லாம் பரஸ்பரம் அன்பு செலுத்தும் அந்த வாழ்க்கை முறை என் கவனத்தை ஈர்க்கும். என் பெற்றோர்கள் என் மீது அதிக பாசம் வைத்திருந்தாலும் சில விஷயங்களில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள். ஒருமுறை ஒரு பையன் என்னிடம் நண்பனாக பேச முயற்சித்ததை என் தந்தை தவறாக புரிந்து கொண்டு என் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு எனக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டார். அப்படி என் கணவரை மணந்து இந்த திருமண வாழ்க்கையில் நுழைந்த நான் இப்போது அக்காவின் அறையில் நடக்கும் அந்த ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன். எவ்வளவு நேரம் நான் தயங்கி நின்று கொண்டிருப்பது? ஒரு கட்டத்தில் பயத்தை உதறிவிட்டு நேரடியாக அவர்களின் அறைக்குச் சென்றுவிட்டேன். முதலில் அவர்கள் இருவரும் என்னை கோபமான பார்வையால் பார்த்தார்கள். நான் இந்த நேரத்தில் அங்கு நிற்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. பிறகு அக்கா கணவர் என்னை பார்த்து, நீயும் உள்ளே வா, உனக்கும் வேலை இருக்கிறது என்றார். நானும் அவர்கள் செய்வதைப் பார்த்து திகைத்து நின்றேன். அவர்கள் இருவரும் அன்று ஒரு சிறப்பு பயிற்சி போலச் செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது நீண்ட நேரம் ஒரே இடத்தில் நின்று சமநிலையை பேணும் கடினமான உடல் பயிற்சிகள் மற்றும் வீட்டு யோகாசனங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அக்கா சீக்கிரமே சோர்ந்து போய், என்னால் இதற்கு மேல் முடியாது என்று விலகிவிட்டார். ஆனால் நானும் அக்கா கணவரும் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்தோம். அக்கா கோபமாக என்னை முறைத்தாள். நீ இன்று இரவு எங்கள் அறைக்கு வந்தால் உன் கணவரிடம் உனக்கு எதிராகச் சொல்லிவிடுவேன் என்று எச்சரித்தாள். என் கணவர் ஒரு சந்தேக பேர்வல்லி என்பது எனக்கு நன்றாகத் தெரியும். ஆரம்ப நாட்களில் ஒருமுறை நான் வெளியே சென்றதற்கே அவர் எவ்வளவு கோபப்பட்டார் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. அக்கா அவரிடம் ஏதாவது தவறாகச் சொல்லிவிட்டால் என் வாழ்க்கை நரகமாகிவிடும். அதனால் அக்காவின் கோபத்திற்கு ஆளாகக் கூடாது என்று நான் நினைத்தேன். இருப்பினும் அன்று இரவு அக்கா கணவர் என் அறைக்கு வந்து, நீ ஏன் வரவில்லை? கவலைப்படாதே, உன் அக்காவிடம் நான் பேசிவிட்டேன். வா, உனக்காக காத்திருக்கிறேன் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு எனக்கு தைரியம் வந்தது. உடனே நான் மீண்டும் அக்கா கணவர் அறைக்குச் சென்றேன். நாங்கள் மீண்டும் அந்த பயிற்சியை தொடர்ந்தோம். இன்று அக்கா நேற்றை விட சீக்கிரமாகவே களைத்துவிட்டார். அக்கா கணவர் அவரிடம், உனக்கு என்னதான் பிரச்சனை? நாளுக்கு நாள் சோர்ந்து போகிறாய் என்று செல்லமாக கடிந்து கொண்டார். மறுநாள் என் கணவர் ஊரிலிருந்து திரும்பி வருவதாக இருந்தது.
அவருக்காக நான் வீட்டை அழகாக அலங்கரித்து நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு ஆவலுடன் காத்திருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் அவரிடமிருந்து போன் வந்தது. என்னால் இன்று திரும்பி வர முடியாது, அலுவலக வேலையாக வெளியே தங்குகிறேன் என்றார். இதை கேட்டவுடன் எனக்கு ஏமாற்றமும் வருத்தமும் ஏற்பட்டது. நான் சோகமாக உட்கார்ந்திருந்தபோது மீண்டும் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தால் எதிரே அக்கா கணவர் நின்றார். என் தோற்றத்தை பார்த்த அவர், நீ இன்று மிகவும் அழகாக இருக்கிறாய் என்றார். பிறகு என்னை தன் அறைக்கு அழைத்துச் சென்றார். நாங்கள் மூவரும் சேர்ந்து வழக்கமான அந்த பயிற்சி மற்றும் வேலைகளை தொடர்ந்தோம். சில நாட்கள் கழித்து என் கணவர் திடீரென்று ஒரு நாள் நள்ளிரவில் வீடு திரும்பினார். அவர் என்னை அறையில் காணாமல் தேடிக்கொண்டு அக்கா அறைக்கு வந்துவிட்டார். நாங்கள் 3 பேரும் அங்கே தீவிரமாக அந்த உடல் பயிற்சி செய்வதை பார்த்ததும் அவர் கடும் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தார். கதவை திறந்து கத்திவிட்டார், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே என்றார். அப்போது அக்கா சோபாவில் அமர்ந்து கொண்டே அமைதியாகச் சொன்னார், உன் மனைவி இலக்கியா கடந்த சில நாட்களாக என்னுடன் சேர்ந்து இந்த உடல் பயிற்சி மற்றும் யோகா செய்கிறாள். தினமும் 1 மணி நேரம் இப்படிச் செய்தால் உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் என்று அக்கா கணவர் சொல்கிறார். நான் சீக்கிரம் களைத்து விடுகிறேன், ஆனால் இவளும் அக்கா கணவரும் சோர்வே இல்லாமல் செய்கிறார்கள் என்றார். இதை கேட்ட என் கணவரின் முகம் மலர்ந்தது. அவர் ஒரு புன்னகையுடன் என்னை பார்த்து, ஆமாம், என் மனைவி இலக்கியா எப்போதுமே எதிலும் சோர்வடைய மாட்டாள், ரொம்ப சுறுசுறுப்பானவள் என்றார். அந்த வார்த்தைகளை அவர் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் சொன்னார். அதைக் கேட்டு நான் வெட்கப்பட்டேன். அன்று முதல் என் கணவரும் எங்களுடன் அந்த பயிற்சியில் இணைந்து கொண்டார். இப்போது நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தினமும் மாலையில் ஒன்றாக உடற்பயிற்சி செய்து வருகிறோம். இந்த கதையின் மூலம் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், கணவன் மனைவி உறவு என்பது ஒருவரின் தேவையை மற்றொருவர் பூர்த்தி செய்வது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்வதுதான் உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கையில் எந்தப் பிரச்சனை வந்தாலும் அதை மனம் திறந்து பேச வேண்டும். சந்தேகம் கொள்வதை விட வெளிப்படையாக பேசித் தெளிவுபடுவதே குடும்பத்தின் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். உங்கள் துணையுடன் நேரத்தை செலவிடுங்கள், அவர்களின் உணர்வுகளை மதியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை விட்டுவிட்டு நீங்களே அதை அழகாக மாற்றிக்கொள்ளுங்கள்.